இப்போ பாப்பா பிறந்ததால எனக்கு பசிக்குது. ஸோ எனக்காக பிரெட் ஆம்லெட் செய்கிறாரு. ஆஃப்டர் லாங் பேக் வீடியோ எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய ப்ளாக்ஸ் நாங்கள் போடதா போகிறோம். ஸோ என்னோடய ப்ரெக்னென்ட் ஜேர்னி அண்ட் ஹாஸ்பிட்டல் பேக் அதெல்லாமே நான் என்னோடய ஜேர்னியை பற்றி நான் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நான் இதில் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டலோட ஃபீட்பேக் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதோட சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸான ஃபீட்பேக்கை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எல்லாமே தெரியும். என்ன சார் பண்ணுறீங்க? பாவம், உப்பு கூட தெரியாமல் இருக்கிறீங்களே, என்கிட்ட கேட்டிருக்கலாமே. இந்த உப்பு உப்பு பெப்பரு. ஓகே, ஆயிலில் எதுவும் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ யா, இது பாப்பாக்கா எனக்கா? என்ன டான்ஸ் சத்தம் கேட்குது? இதில் என்ன போட்டு வச்சுருக்கீங்க? உப்பு மிளகு அவ்வளோதான். வரும் முட்டையோட ஒயிட். இன்கேஸ் சர்ஜரி பண்ணுறதா அப்படிங்க சர்ஜரி இருந்திருந்தால் இந்த மாதிரி நம்ம வந்து ஆயில் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி எல்லோ எக்கில் இருக்கிற எல்லோ கரெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். நான்வெஜ்ஜே அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ பட்டிய சோறுலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ சி செக்ஷன் இருந்தால். ஸோ எனக்கு வந்து சி செக்ஷன் ஆச்சு. ஏன் மஞ்சக்கரை நீ சாப்பிட மாட்டியா? நைட் ஆகிடுச்சே. பார்த்து பார்த்து இல்லை, நீ மஞ்சக்கரை ஏன் போடக்கூடாதுன்னு சொல்லலாம்ல. கொஞ்சோண்டு ஒரு துளி. என்ன நல்லெண்ணெய்யா? ஜோதிக்காய் எண்ணெய். வெளியில் சாப்பிடாதீங்க. அன்னைக்கு எதாக இருந்தாலும் யூடியூப்பில் பார்த்து நீங்களே செஞ்சு சமைங்க. ஏன் எதுக்காக வெளியில் போயிட்டு காசு வேஸ்ட் பண்ணிட்டு நமக்கு பிடிச்சது நம்மளே சாப்பிட்டோமா? சும்மா இந்த வெளியில் போயிட்டு வாங்க வாங்க வாங்க. பொண்டாட்டி இங்கே இருக்கும்போது எங்கே போறீங்க? தேங்க்யூ.